வணக்கம். பிப்ரவரி 17, 2026க்கான நடப்பு நிகழ்வுகளை பத்தி ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். வரப்போற பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, யூபிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இந்த அலசல் ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறோம். ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒவ்வொரு செய்தியையும் தேர்வுல எந்த மாதிரி கேட்கலாங்கிற கோணத்திலிருந்தும் விவாதிக்கலாம். டிஃபென்ஸ், நேஷனல், பாலிசி, எக்கனாமின்னு பல முக்கிய அறிவிப்புகள் இருக்கு. சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். முதல் செய்தி அசாம் பத்தினது. பிரதமர் அங்க பயணம் செஞ்சிருக்காரு. ஆமா, மொத்தமா 5450 கோடி மதிப்புள்ள திட்டங்கள். இது ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பூஸ்ட். இதுல தேர்வு நோக்குல நாம எதை கவனிக்கணும்? முதல்ல எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதாவது இஎல்எஃப், இது NH-37 மோரான் பைபாஸ்ல திறந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். தேசிய நெடுஞ்சாலை எண் 37. சரி. அடுத்தது குமார் பாஸ்கர் வர்மா சேது. இது ஒரு 6 லேன் பாலம், பிரம்மபுத்திரா ஆத்துக்கு மேல. இது கவுஹாத்தியையும் நார்த் கவுஹாத்தியையும் இணைக்குது இல்லையா? ஆமா, இதனால பயண நேரம் 30 நிமிஷத்துல இருந்து வெறும் 7 நிமிஷமா குறையுது. இது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம நேஷனல் டேட்டா சென்டர் IIM குவாஹத்தி கேம்பஸும் திறந்திருக்காங்க. ஆமா, அமிங்காவுல NDC, அது நார்த் ஈஸ்ட் ரீஜியனுக்கு ஒரு ஹப்பா செயல்படும். அதோட PMI பஸ் சேவா திட்டத்தின் கீழே 225 எலக்ட்ரிக் பஸ்ஸும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அசாம் பத்தின அடிப்படை தகவல்கள். முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா, ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா, இதையும் நினைவில் வச்சுக்கணும். கண்டிப்பாக. அடுத்ததா மத்திய அமைச்சரவையோட 2 முக்கிய ஒப்புதல்களுக்கு போகலாம். அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் UCF மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0. ஆமா, இதுல வர்ற எண்கள், சதவிகிதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்பன் சேலஞ்ச் ஃபண்டோட மொத்த நிதி, அதாவது கார்பஸ் rupees 1 lakh crore. 1 லட்சம் கோடியா? இதுக்கு காலக்கெடும்? காலக்கெடு FY 2025-26 இருந்து FY 2030-31 வரை. ஆனா FY 34 வரைக்கும் நீட்டிக்கப்படலாம். இதுல ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, அதுதான் இதுல முக்கிய புள்ளி. 25% மட்டும்தான் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ். குறைஞ்சது 50% சந்தையிலிருந்து மியூனிசிபல் பாண்ட்ஸ் அல்லது PPP மூலமா திரட்டணும். அப்போ மீதமுள்ளத மாநில அரசுகள் கொடுக்குமா? மாநில அரசுகள் அல்லது ULBs, அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் கொடுக்கும். இது நகரங்களை நிதி ரீதியா தற்சார்பு அடைய வைக்கும். சூப்பர். அடுத்தது ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0. அதோட கார்பஸ் 10,000 கோடி. இது 2016ல ஆரம்பிச்ச திட்டத்தோட ஒரு நீட்டிப்பு. இதோட நோக்கம் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்க்கு வென்ச்சர் கேபிட்டல் கொண்டு வர்றது தானே? மிகச்சரியா சொன்னீங்க. சரி, அடுத்ததா நிர்வாகம், ரயில்வே, அப்புறம் மின்சாரத்துறை அப்டேட்ஸ் பார்க்கலாம். சொல்லுங்க. முதல்ல ரயில்வே. CCEA ஒப்புதலோட 3 வழித்தடங்களை மேம்படுத்துறாங்க. மொத்த செலவு 18,509 கோடி. எந்தெந்த வழித்தடங்கள்? டெல்லி அம்பாலா கசாரா மன்மத், அப்புறம் பாலாரி ஹோசாபேட்டை. இதோட இலக்கு FY 2030-31. ஓகே. அடுத்ததா நிர்வாக மாற்றம். PMO ஆபீஸ் எல்லாம் மாறப்போகுதாமே? ஆமா, நார்த் சவுத் பிளாக்ல இருந்து கர்த்தவ்ய பவன்ஸ்க்கு மாறப்போகுது. அந்த புதிய வளாகத்துக்கு சேவா தீர்த்துன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ அந்த பழைய நார்த் சவுத் பிளாக் கட்டிடங்கள்? அதுதான் முக்கியமான GK கேள்வி. அது யுகேன் பாரத் நேஷனல் மியூசியமாக மாற்றப்பட இருக்கு. அருமை. மின்சாரத்துறையில என்ன சாதனை? கடந்த 10 மாசத்துல, அதாவது FY 26ல மட்டும் 52,537 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தி திறன் இப்ப எவ்வளோ? இப்போ சுமார் 521 ஜிகாவாட். இதுல ஒரு பெரிய மைல்கல் என்னன்னா, நான் ஃபாசில் சோர்சஸோட பங்கு இப்போ ஃபாசில் சோர்சஸை விட அதிகமாயிடுச்சு. இது ஒரு பெரிய பசுமை ஆற்றல் வெற்றி இல்லையா? நிச்சயமா. இதுல குஜராத், ராஜஸ்தான் ரெண்டுமே 44 ஜிகாவாட்டோட முதலிடத்துல இருக்கு. சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான கொள்கை மாற்றம். AI மற்றும் டீப் ஃபேக்ஸை கட்டுப்படுத்த IT ரூல்ஸ்ல திருத்தம். ஆமா, மைட்டி கொண்டு வந்திருக்காங்க. இது Feb 20, 2026ல இருந்து அமலுக்கு வருது. இதுல என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கு? 2 முக்கியமான விஷயம். 1, இனிமே AI கண்டென்ட்டை எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் சிந்தட்டிக்கலி ஜெனரேட்டட் அப்படின்னு லேபிள் பண்ணணும். டீப் ஃபேக்ஸ், சைல்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மாதிரியான விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம், டேக் டவுன் டைம் லைன் குறைக்கப்பட்டிருக்கு. ஆமா, இது தேர்வு கண்ணோட்டத்துல ரொம்ப முக்கியம். கோர்ட் அல்லது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்க்கு உணங்க தகவல்களை நீக்க முன்னாடி 24லேருந்து 36 மணி நேரம் இருந்தது. இப்போ வெறும் 2-3 மணி நேரம் தான். அப்படியா?
மத்த புகார்களுக்கு மத்த புகார்களுக்கு 72 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரமாகவும் வேறு சில புகார்களுக்கு 2 வாரத்திலிருந்து 1 வாரமாகவும் குறைச்சிருக்காங்க. இந்த நேரங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்து அறிவியல் துறைக்கு வருவோம். லடாக் இப்போ வானியல் ஆய்வுக்கு முக்கிய மையமா மாறிட்டு வருது. ஆமா, அங்க 2 பெரிய தொலைநோக்கிகள் அமைக்கிறாங்க. ஒன்னு NST, நேஷனல் லார்ஜ் சோலார் டெலிஸ்கோப். இது எங்க அமையுது? இது மெராக்ல பாங்காங் த்சோ ஏரிக்கு பக்கத்துல. இதோட ஆப்பர்ச்சர் 2 மீட்டர். இது சூரியன் ஆய்வு செய்யும். மற்றொன்று NLOT, நேஷனல் லார்ஜ் ஆப்டிக்கல் நியர் இன்ஃப்ராரெட் டெலிஸ்கோப். இது ஹான்லேல அமையுது. இதோட ஆப்பர்ச்சர் 13.7 மீட்டர். ஓ, இது ரொம்ப பெருசா இருக்கே. ஆமா, இது எக்ஸோபிளானட்ஸ், சூப்பர்னோவாவுகளை ஆய்வு செய்ய உதவும். பயோடெக்னாலஜில BRAC-RDI ஃபண்ட் பத்தி சொல்லுங்க. டாக்டர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வச்ச இந்த திட்டத்தோட முதல் கட்டமா ₹2000 crore ஒதுக்கி இருக்காங்க. இதோட மொத்த திட்டம் எவ்வளோ? அடுத்த 6 வருஷத்துல மொத்த திட்டம் ₹1 lakh crore. இது டீப் டெக், AI, பயோடெக்ல கவனம் செலுத்தும். தொழில்நுட்ப கூட்டணிகள் பத்தி சில செய்திகள் இருக்கு. விண்வெளி வர்த்தகத்துல ஒரு முக்கிய ஒப்பந்தம். ஆமா, கேலக்ஸை மற்றும் NSIயில், அதாவது இஸ்ரோவோட வணிக பிரிவு, இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். இது செயற்கைக்கோள் படங்களை விற்பனை செய்ய முதல் பிரைவேட் ரீசெல்லர் ஒப்பந்தம். அந்த தயாரிப்போட பேர் சிங்க் ஃபியூஸ்ட் ஆப்டோசார். இதோட பயன்பாடுகள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப உதவியா இருக்கும். டெலிகாம் செக்யூரிட்டில C.DOT மற்றும் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகம் இணைஞ்சிருக்காங்க இல்லையா? ஆமா, ஒரு இனோவேஷன் கம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை உருவாக்குறாங்க. 5G, குவாண்டம் டெக், சைபர் செக்யூரிட்டில கவனம் செலுத்துவாங்க. கல்வியில் AI பத்தி பாரத் போதன் AI கான்க்ளேவ் 2026 டெல்லியில நடந்துச்சு. அங்க போதன் AI சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு புதிய மையம் தொடங்கப்பட்டிருக்கு. அதோட IIT பாம்பேயும் கொலம்பியா யூனிவர்சிட்டியும் மேனுஃபேக்சரிங்ல AI-ய பயன்படுத்த ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த வாரத்தோட மிகப்பெரிய செய்திக்கு வருவோம். பாதுகாப்புத்துறை ஒரு மாபெரும் கொள்முதலுக்கு ஒப்புதல். ஆமா, டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில், அதாவது DAC ஒப்புதல் கொடுத்திருக்கு. இதன் தலைவர் ராஜ்நாத் சிங். மொத்த மதிப்பு எவ்வளவு? மொத்த மதிப்பு 3.25 lakh crore, கிட்டத்தட்ட 40 பில்லியன். இதுல என்னென்ன வாங்க போறாங்க? 2 முக்கிய கொள்முதல். ஒன்னு டாசோல்ட் ஏவியேஷன் கிட்ட இருந்து 114 ரஃபேல் ஜெட்ஸ். இதுல 96 விமானங்கள் மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தயாரிக்கப்படும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அதுதான் இதுல ஹைலைட். மீதி 18 விமானங்கள் நேரடியாக வாங்கப்படும். இரண்டாவது கொள்முதல் அது போயிங் கிட்ட இருந்து 6P-8I மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட். இது கடற்படைக்கு ஒரு பெரிய பலம். இது இந்தியா பிரான்ஸ் உறவையும் பலப்படுத்துது இல்லையா? நிச்சயமா. பெங்களூர்ல 6th இந்தியா பிரான்ஸ் டிஃபென்ஸ் டயலாக் நடந்திருக்கு. டாடா ஏர்பஸோட H-125 ஹெலிகாப்டர் அசெம்பிளி லைன் திறப்பு விழாவும் நடந்திருக்கு. பாதுகாப்பு துறையில இன்னும் சில செய்திகள் இருக்கு. மிலான் 2026 பயிற்சி. ஆமா, இது விசாகப்பட்டினத்துல ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட்ல நடக்குது. 70க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கிறாங்க. இந்த வருடத்தோட தீம் கமராட்ரி, கோஆபரேஷன், கொலாபரேஷன். ஒரு உள்நாட்டு நிறுவனம் ராணுவத்துக்கு ஒரு பொருள் சப்ளை செய்ய ஒப்பந்தம் போட்டிருக்கேன். ஆமா, மும்பையைச் சேர்ந்த அக்னிவாஸ்திரா என்ற நிறுவனம் அட்வான்ஸ்ட் கார்பன் ஃபேப்ரிக்ஸ் மற்றும் காம்போசிட் மெட்டீரியல்ஸை வழங்க ஒப்பந்தம் செய்திருக்கு. பாதுகாப்பு சம்பந்தமான சில ஸ்டாட்டிக் GK, தசால்ட் ஏவியேஷன் எங்க இருக்கு? செயின்ட் கிளவுட், பிரான்ஸ்ல. போயிங் USA. சரி, இப்போ வங்கித்துறைக்கு வருவோம். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மற்றும் CBDC. CBDC-ய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல, அதாவது ரேஷன் கடைகள்ல பயன்படுத்த ஒரு முன்னோட்ட திட்டம் காந்திநகர்ல தொடங்கப்பட்டிருக்கு. இது எப்படி வேலை செய்யும்? பயனாளிகளுக்கு டிஜிட்டல் இ-ரூபி கூப்பன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு ரேஷன் பொருட்கள் வாங்கிக்கலாம். இது முறைகேடுகளை தடுக்கும். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் பத்தின DFS அறிக்கை என்ன சொல்லுது? பரிவர்த்தனைகள் 11 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லுது. 57% பயனர்கள் பணத்தை விட UPI-ய விரும்புறாங்களாம். RBI சில வங்கிகளுக்கு அபராதம் விதிச்சிருக்கு. ஆமா, இந்த முறை CSB பேங்குக்கு 63.60 லேக், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு 32.50 லேக், DCB பேங்குக்கு 29.60 லேக் அபராதம் விதிச்சிருக்காங்க. சர்வதேச நிகழ்வுகள்ல குளோபல் கனெக்ட் பத்தி சொல்லுங்க. சிங் கேபிள் சிஸ்டம். இது UAE, இந்தியா மற்றும் சிங்கப்பூரை இணைக்கிற ஒரு திட்டம். 2030க்குள்ள தயாராகும். ராஜநீதிய வார்த்தைகள். பார்பேடோஸோட பிரதமர் மியா மாட்லி 3வது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. புல்கேரியாவோட இடைக்கால பிரதமரா ஆண்ட்ரே கயோரோவ் நியமிக்கப்பட்டிருக்கார்.
BRICS 2026ஓட முதல் ஷெர்பாஸ் கூட்டம் எங்க நடந்துச்சு? டெல்லியில இந்தியாவோட தலைமையில நடந்துச்சு. அப்புறம் இந்தியா உலகத்துல 2வது பெரிய ஸ்மார்ட் போன் சந்தையா மாறியிருக்கு. ஆமா, யுஎஸ்ஏவை பின்னுக்கு தள்ளி 740 மில்லியன் பயனர்களோட 2வது இடத்துல இருக்கு. கொள்கை இதுல 50% நிலம் மானியம் வழங்கப்படும். அதோட ஸ்திரீ சுரக்ஷா ஸ்கீம்னு ஒரு திட்டமும் இருக்கு. டெல்லியில கைவினைஞர்களுக்காக ஒரு திட்டம். சிஎம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இதுல 4800 ஸ்டைபன் கொடுப்பாங்க. நாகாலாந்துல பாங்கோலின் வேட்டைக்கு தடை விதிச்சிருக்காங்களே. ஆமா, யுனைடெட் சங்டாம் லித்யுஹோம் புங்ஜி என்ற பழங்குடி அமைப்பு தடை விதிச்சிருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகேல உலகத்துல அதிகம் கடத்தப்படும் பாலூட்டி பாங்கோலின் தான். சரி, இப்போ சில முக்கிய நியமனங்கள். குஜராத்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டியோட புதிய சேர்மேனாக யுதய் கோட்டாக் நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் யாருக்கு பதிலா வரார்? ஹஸ்முக் ஹதியாவுக்கு பதிலா அப்புறம் தீபக் குப்தா கேலோட சிஎம்டியாவும் சிஏ பிரசன்னா குமார் டி ஐசிஐஏவோட 74th பிரசிடென்டாகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இறுதியா முக்கிய தினங்கள், விருதுகள். February 13 நேஷனல் விமென்ஸ் டே. சரோஜினி நாயுடுவோட 147வது பிறந்த நாள். February 15 இன்டர்நேஷனல் சைல்ட்ஹுட் கேன்சர் டே. விருதுகள்ல சாங் கிராண்டால் ஹியூமானிடேரியன் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? அரவிந்த் கண் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் அரிப்ரியா அரவிந்த் மற்றும் டாக்டர் ஆர் வெங்கடேஷ் ஆகியோருக்கு. ஒரு மறைவுச் செய்தியும் இருக்கு. ஆமா, கிராண்ட்ஃபாதர் ஆஃப் த இன்டர்நெட் என்று அழைக்கப்பட்ட டேவிட் ஜே ஃபார்பர் தனது 91வது வயதில் காலமானார். சரி, இதுவரைக்கும் பார்த்ததுல இருந்து சில பயிற்சி வினாக்கள் ரெடியா? ரெடி. புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட அர்பன் சேலஞ்ச் ஃபண்டில் மத்திய அரசின் உதவி பங்கு என்ன? 25%. அடுத்தது, GIFT சிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? உதய் கோட்டாக். நாகாலாந்தில் பழங்கோலன் வேட்டையை சமீபத்தில் தடை செய்த பழங்குடி அமைப்பு எது? யுனைடெட் சாங்டம் லிக்கும் பூஞ்சி. ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0வின் மொத்த நிதி எவ்வளவு? 10,000 கோடி. குவஹாத்தியை நார்த் குவஹாட்டியுடன் இணைக்கும் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட பாலத்தின் பெயர் என்ன? குமார் பாஸ்கர் வர்மா சேட்டு. கடைசி கேள்வி. பிப்ரவரி 2026இல் RBIயிடமிருந்து அதிகபட்ச அபராதத்தை எதிர்கொண்ட வங்கி எது? CSB பேங்க். 63.60 lakhs. அருமை. இன்றைய ஆழமான அலசல்ல பல முக்கிய தகவல்களை பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்க தேர்வுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இது போன்ற தினசரி அப்டேட்ஸ் PDFகளுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க டெலிகிராம் சேனல்ல இணைங்க. இன்றைய விவாதத்தை ஒரு சிந்தனையுடன் முடிப்போம். இன்னைக்கு நம்ம AI மற்றும் டீப் ஃபேக்ஸ்க்கான புதிய IT விதிகளை பத்தி பேசணும். வங்கித்துறை, பாதுகாப்புன்னு எல்லா இடத்துலயும் AI வந்துருச்சு. இதை கருத்தில் கொண்டு யோசிங்க. அரசாங்கங்கள் இன்னும் யோசிக்கவே ஆரம்பிக்காத அடுத்த பெரிய நெறிமுறை அல்லது ஒழுங்குமுறை சவால் எதுவாக இருக்கும்? இதை பற்றி சிந்தியுங்கள். நன்றி.